உங்களுக்காக முயற்சி செய்தாலும் அதில நல்லா எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால இந்த வாரம் நிறைய பிளான் பண்ணி நீங்க உங்க வியாபாரத்தை மிகச்சிறப்பாக லாபகரமாக நடத்த உள்ளது. அப்படி நீங்க சரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் காத்திருக்குங்க. தேவையில்லாத சங்கடங்களை தவிர்க்க முடியும். சில ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே. இந்த வாரம் அதாவது 2024ஆம் வருடம் மே மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை, தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால கன்னிராசி வாரப்பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது கன்னிட்டுடைய ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வார நமது கன்னிராசி வாரப்பலன்களுக்கு போகலாம். இந்த வாரம் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றம் எப்போ இருக்குன்னா, மே மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் வருடங்க சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது தமிழில் வைகாசி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருஷத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக 28 மே 2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, தமிழில் வைகாசி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறாருங்க. மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக 30 மே 2024 வியாழக்கிழமை அன்னைக்கு, தமிழில் வைகாசி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு வாரமாக அமைங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்கள் மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள், உடல் தொந்தரவுகள் எல்லாமே குறையிறதுனால ஆரோக்கியம் சீராகும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய இழந்த அந்த நேர்மறை ஆற்றல், அந்த பாசிட்டிவான எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் முழுக்கவே உங்களை விட்டு நீங்காமல் இருக்குங்கிறதுனால அந்த நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு மிகச்சரியான நல்ல ஒரு சிறப்பான ஒரு வெற்றிகளை பெற்று வருவதற்கான காரணியாக அமையுங்க. உங்கள் ஆற்றலை சரியான திசையில், சரியான டைரக்ஷனில் நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதன் மூலமாக லாபகரமான சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூடுதலாக பணிச்சுமை இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் இருக்கலாம். இருந்தாலும் உங்கள் வேலையெல்லாம் சிறப்பாக முடித்துவிட்டு உங்கள் மன அமைதியை கெடுக்க கூடாத அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு பிளானை உருவாக்கி கொண்டு நீங்கள் நேரமேலுடன் செயல்படுங்கள். அதன் மூலமாக மன அழுத்தத்தை நீங்கள் நீக்கிவிட முடியுங்க. ஏன்னா கூடுதலான பணிச்சுமை நீங்கள் திட்டமிடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு அதிகமான நெருக்கடி உருவாக்கிவிடும். அதனால் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அழகாக மாறும். இந்த வாரம் வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் சுயதொழில், சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான போக்கு உங்கள் தொழில் மூலமாக ஏற்படுங்க. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவது வாங்க. அதன் மூலமாக உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு அடித்தளம், பேஸ்மெண்ட்டாக இந்த மாதிரி புதிய வாடிக்கையாளர் இருப்பாங்க. எனவே சந்தோஷமான ஒரு வாரமாக வியாபாரிகளுக்கு இருக்குங்க. ஒருவேளை கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரியங்களுக்காக முயற்சி செய்தாலும் அதில் நல்லா எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால இந்த வாரம் நிறைய பிளான் பண்ணி நீங்கள் உங்கள் வியாபாரத்தை மிகச்சிறப்பாக லாபகரமாக நடத்த முடியும். இந்த வாரம் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்களுடைய வேலையை அவ்வப்போது கண்காணித்து நீங்கள் அறிவுரை கூறுவீங்க. அது உங்களுக்கு வியாபாரத்துக்கு நல்ல வளர்ச்சி கொண்டு தருங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்கள், சின்ன திரை, பெரிய திரை, இயல், இசை, நாடகம், ஏதாவது ஒரு கலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஓவியம், நடனம் என எந்த விதமான கலைத்துறை சார்ந்த நண்பர்களாக நீங்கள் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வாரமாக அமையுங்க. தகுந்த ஆலோசனைகளை பெற்று உங்களுடைய நல்ல ஒரு ஆழமான அறிவை பயன்படுத்தி முதலீடு செய்து நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். வியாபார நிமித்தமாக நிறைய முயற்சிகள் இந்த வாரம் நீங்கள் செய்யலாங்க. உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். சரிங்க, நான் உத்தியோகத்தில் இருக்கேன், நம்பி ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஆதரவு பெறக்கூடிய வாரமாக அமையுங்க. அன்பர்களே, நமது கன்னிட்டுடைய ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி அப்டேட், தினசரி ராசிபலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ அனைவருமே நமது கன்னிட்டுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலோடு இணைந்திருங்கள். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க. அந்த பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வேலையை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் நன்மைகளை அதிகமாக பெற முடியும். சில வேலைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே முடிக்க வேண்டாம், இதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அப்புறமா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உயர் அதிகாரிகள்
அதை உடனடியாக வந்து முடிக்க சொல்லி உங்ககிட்ட சில ஆணைகளை பிறப்பிக்கிறதுனால நீங்கள் வந்து உயர்திகளுடைய ஆணைக்காக நீங்கள் வந்து அவர்களுடைய விருப்பத்திற்காக உங்கள் வேலைகளை துரிதமாக முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாங்க. இருந்தாலும் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு உத்தியோக பணிகளில் சிறப்பான நன்மைகள் காத்திருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல சான்சஸ் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல வாய்ப்புகள் வரும். அதில் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வாரம் கவனமாக உங்கள் வேலையை செய்யணுங்க. உங்கள் வேலையில் எந்த தவறும் இல்லாத அளவுக்கு நீங்கள் வேலையை செய்து முடிக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் வேலையை முடிச்சுட்டு அதை உயரதிகாரிகள்கிட்ட சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே சரியாக இருக்காங்கிறது நீங்கள் ஒரு ரீசெக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் சரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் காத்திருக்குங்க. தேவையில்லாத சங்கடங்களை தவிர்க்க முடியும். சில பேர் வந்து எதிரிகளுடைய தொல்லைகளை வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கிறதுனால எதிரிகள் சதி பண்ணுவாங்க. அதனால பெரிய பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால உத்தியோக பணிகளை உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் பணியாற்ற வேண்டியது இந்த வாரம் ரொம்ப அவசியங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த வாரம் உங்கள் மனக்குறந்த காதலருடன் உங்களுக்கு அன்பான நல்ல அரவணைப்பான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதன் மூலமாக நீங்கள் உங்கள் காதலருடன் மகிழ்ச்சியை கொண்டாட முடியும். நீங்கள் அழகான ஏதாவது பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள பிளான் பண்ணுங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறுங்க. டேட்டிங் போகலாம். உங்களது காதலருக்கு சிறந்த ஒரு நல்ல சூழ்நிலையை அமையுங்க. ஒரு அலுவலக பணிகளில் சில கெத்தான சூழ்நிலை அமைகிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக காதல் வாழ்க்கையும் இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்கள் காதலருக்கு வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக அந்த பாசிட்டிவான எனர்ஜி வந்து உங்களுக்கும் வந்து தொத்திக்கும். அதனால காதல் வாழ்க்கையை இன்னும் இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக காதல் வாழ்க்கையின் மூலமாக நிறைய இனிமைகள் வந்து சேருங்க. இந்த வாரம் வாழ்க்கையில் மிக சவாலான சூழ்நிலையில் உங்களது வாழ்க்கை துணையின் முழு ஆதரவை திருமணமானவர்கள் இருந்து பெற முடியுங்க. அதனால உங்க இனிமையான உறவு வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்க வாழ்க்கை துணையோட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக கூடுங்க. இந்த நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா யாரை நீங்க வந்து கண்மூடித்தனமா நம்ப போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரே நபர் யாருன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை தான். அதை நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதனால இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சாமர்த்தியமா சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் இருக்காதுங்க, நிம்மதி பெருகும். தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலமாக ஏதாவது விழாக்கள் நடக்குங்க. அவருடைய ஊருக்கு வந்து நீங்க போயிட்டு அந்த மாதிரி விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க பெண்களாக இருந்தால் கலந்துக்குவீங்க. ஏன்னா பெண்கள் தான் அதிகமாக விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். திருமண மாணவர்கள் இந்த வாரத்தில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கை துணையோட ஏற்படுத்திக் கொள்ள உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது சகோதரர் மூலமாக நன்மைகள் இருக்குங்க. இளைய சகோதரர் வழியில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எந்த ஒரு விஷயத்தை வந்து வித்தியாசமான ஒரு அப்ரோச்சோட வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. அதன் மூலமாக உங்களுடைய வித்தியாசமான அந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு வெற்றிலை பெற்று தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சொந்த பந்தங்கள் பற்றின நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டரோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் அல்லது சில குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்ககிட்ட சில பெரிய அளவில் கடன் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரியான கடன்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பாவிட்டாலும் சில நிதி நெருக்கடியில் நீங்கள் வந்து சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடுங்க. அதனால் இந்த வாரம் யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க. அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் கடன் கொடுக்கறதுல கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும். கொடுத்துட்டிங்கன்னா பணம் திரும்ப வரதுல சிக்கல்கள் இருக்குங்க. இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுடைய சில வீட்டில் வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி மாற்றங்கள் காரணமாக உங்களை வந்து அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்கி தருங்க அந்த மாற்றங்கள். அதனால மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் போது நீங்கள் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கலாம் அந்த மாற்றங்கள், அல்லது தனிப்பட்ட நபர்கள் கூட இருக்கலாங்க. எந்த ஒரு விஷயங்களையும் இது உணர்வுகளை வந்து சிறப்பாக வெளிப்படுத்த முடியுங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு உணர்வையும் வந்து மனசுலேயே வச்சுக்காதீங்க, அதை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அழகாக மாறுங்க. இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்கள் வந்து அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி சிறப்பான உதவிகளை பெற்று நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கிறது. அதனால மிகச்சிறப்பான நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா தடைகளை அகற்றிக்கொள்ளக்கூடிய உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய சிந்தனை மற்றும் நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் சிறப்பாக வளருவதனால மாணவர்களுடைய அந்த புத்திசாலித்தனத்தை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. இதனால மாணவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமைதுங்க. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் லட்சுமி ஹயக்ரீவரை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வளம் நிறைய கிடைக்குங்க. மேலும் திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அம்மனுக்கு வந்து வெண்மையான மலர் சூட்டி நீங்கள் வழிபட்டு வருவது சிறப்புங்க.
நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். நமது கன்னிக்குடி ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு தினசரி வீடியோ அப்டேட்ஸை நீங்கள் கிடைக்கப்பெற்று ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் நமது கன்னிக்குடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.